ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டி காட் டிவி நெட்வொர்க்கின் சார்பிலும் மறுரூப ஊழியர்களின் சார்பிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் நான் வரவேற்கிறேன். நாம் கடந்த முறை பார்த்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாய் நாம் பார்த்தோம். அந்த ஜீவ ஒளியில் எல்லளவிலும் இருள் இல்லை என்பதை நாம் நிச்சயமாக சொல்ல முடியும், காண முடியும். ஆகவே இந்த நாளிலே இதை குறித்ததான ஒரு மாபெரும் ஒரு சத்தியத்தை அந்த ஒரு வசனத்திலிருந்து ஒரு மனித குலத்திற்கு மாபெரும் ஒரு சவால் விடக்கூடிய ஒரு காரியத்தை நாம் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் நான் பிரகாசிக்க மாட்டேன். பாருங்கள், இன்றைக்கு மனித குலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், எப்படியாவது முன்னேற வேண்டும், எப்படியாவது சாதிக்க வேண்டும், எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்று ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு ஒரு கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மனிதனும் விரும்புவான். இதற்கு இடையூறாக வரும்பொழுதுதான் மனிதன் தவறான காரியங்களிலே தன் மனதை செலுத்தி தன் நடவடிக்கைகளிலே தவறான காரியங்களிலே அவன் இறங்கி தவறான காரியங்களை அவன் செய்கிறான். இதுதான் மனிதனுடைய ஒரு இயல்பு. குறிப்பாக நான் மனத்தத்துவ பாடத்திட்டத்தை நான் இப்போது இளங்கலை, அதாவது இளம்நிலை பட்டத்தை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதிலே ஒரு மனிதனுடைய மனநிலையை பற்றி தான பிஎஸ்சி சைக்காலஜி என்று சொல்வார்கள். அந்த சைக்காலஜி, அந்த மனநிலையை பற்றி நாம் படிக்கும் பொழுது ஒரு மனிதன் குழந்தை பருவத்திலிருந்து பிறக்கும் தருவாயிலிருந்து அவன் மரிக்கும் தருவாய் வரைக்கும் அவன் எதிர்கொள்கிற அத்தனை காரியங்களையும் குறித்து அலசி ஆராய்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு படிப்பு. அந்த சப்ஜெக்ட் நான் படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதனுடைய இயல்பான நிலையில் அவன் எப்படி இருப்பான், அவன் ஐஸ்வர்யவானாக மாறும்போது எப்படி இருப்பான், ஏழையாக மாறும்போது எப்படி இருக்கிறான், படித்தவனாக இருக்கும்போது எப்படி இருக்கிறான், இன்னும் சற்று வேடிக்கையாக அது பார்க்க படித்தோமானால் ஒல்லியாக இருந்தால் அவனுடைய குணநிலை எப்படி இருக்கும், பருமனாக இருந்தால் அவனுடைய குணநிலம் எப்படி இருக்கும், பல்வேறு சூழ்நிலை குணநிலைகள் எப்படி மாறுகின்றது என்பதை மிக தெளிவாக அதிலே நாம் காண முடியும். அப்ப பாருங்கள், ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவன் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் தான் கெட்டு போக வேண்டும், நான் இருளிலே வாழ வேண்டும், எனக்கு பரவாயில்லை, இந்த வாழ்க்கை தான் பிடிக்கிறது, இந்த வாழ்க்கை தான் வாழ விரும்புகிறேன் என்று எவனும் சொல்லி அந்த வாழ்க்கைக்குள்ளாக முற்படுவதில்லை. அதாவது அருமையாக ஒரு பழமொழி இருக்கிறது, the man criminal are not born, they are made. குற்றவாளிகளாய் யாரும் பிறப்பதில்லை, அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் குற்றவாளிகளாய் மாறுகிறார்கள். அப்படி என்றால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவனுடைய ஜெயத்திற்கு, அவனுடைய வெற்றிக்கு, அவனுடைய நல்வாழ்வுக்கு, அவனுடைய நல் சுகத்திற்கு, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் முன்னேறும் போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இடையூறாக வருகிறது. ஒருவேளை அவன் குடும்பமே அவனுக்கு இடையூறாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களே அவனுக்கு இடையூறாக இருக்கலாம், ஒருவேளை பெற்றோர் இடையூறாக இருக்கலாம், இனமன ஜந்துக்கள், உறவினர்கள், நண்பர்கள், இந்த உலக சமுதாயம், சுற்றுப்புறத்தார், இப்படி யாரை வேண்டுமானாலும் நாம் பார்க்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்டவர்கள் ஒரு சிலர் அவனுடைய முன்னேறுகிற பாதைக்கு ஒரு இடையூறாக, ஒரு தடைக்கல்லாக வரும்பொழுதுதான் the criminals are not born. எந்த ஒரு மனிதனும் குற்றவாளியாக பிறப்பதில்லை, but they are made என்று அருமையான ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. அவன் குற்றவாளிகள் உருவாக்கப்படுவான். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஆள் மனத்தத்துவத்தில் எடுத்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஜெயத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவன் படைக்கப்படுகிறான். அவன் வாழ வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள்ளாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவன் குற்றவாளிகளாய் மாறும் பொழுதுதான்
அவன் இந்த சமுதாயத்திலே புறக்கணிக்கப்படுகிறான். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் நல்லவனாகவே தான் பிறக்கிறான், நல்ல விதமாக தான் வாழவே அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் இந்த உலகமானது அவன் ஜீவ ஒளியில் நடக்காமல், ஜீவிய பாதையில் நடக்காமல், இருளான பாதையில் அவன் தேர்ந்தெடுத்து போக அவனுக்கு இடம் கொடுத்து விடுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரி, இப்படிதான் ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு காலத்தில் இருந்திருப்போம், இப்போதும் இருந்து கொண்டே இருப்போம். நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். ஆனால் வேத சத்தியத்திலே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே, இந்த தூய வேதாகமத்திலே, இந்த யோவான் சுவிசேஷம் என்ற புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் இந்த 8ஆம் வசனத்திலே, இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை, எனக்கு ஒரு பிரகாசம் வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க போனால் என்னுடைய பிரகாசிப்பு உலக வழியிலா, அரசியல் வழியிலா, என்னுடைய பிரகாசம் என்னுடைய படிப்பிலா, என்னுடைய பிரகாசம் நான் சாதிப்பதிலா, என்னுடைய பிரகாசம் நான் பணம் சம்பாதிப்பதிலா, என்னுடைய பிரகாசம் சமுதாயத்தில் மிகுந்த உயர்ந்த அந்தஸ்தில் வருவதா, மற்றவர்களை கீழே தள்ளி நான் மேலே வருவதா? அதில் உண்மையான பிரகாசம் அது கடவுளுடைய வழி, தேவனுடைய வழியில் தான் அந்த பிரகாசம் இருக்கிறது என்பது. ஏன்னா இந்த வழியிலெல்லாம் நான் முயற்சித்து விட்டேன், எல்லாவற்றிலும் ஒரு தோல்விதான். ஒருவேளை நீங்கள் கூறலாம், ஏன் இப்படிப்பட்ட உலக நிலைகளிலே ஜனங்கள், மனிதர்கள் சாதிக்கவில்லையா, வெற்றி பெறவில்லையா, மனிதன் நன்றாக வாழவில்லையா? நாம் சாதித்தார்கள், சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த பெயரும் புகழும் அவருடைய வாழ்க்கையில் அடைகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக கேட்டுப்பார்கள், அதன் உண்மையான ஒரு துளி சந்தோஷம் அதில் அவர்களுக்கு இருக்கிறதா? நிச்சயமாக சொல்ல முடியும், அவருடைய வாழ்க்கையில் அது இருக்காது. ஒருவேளை ஒரு பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பெயர் இருக்கலாம், ஆனால் உண்மையான அந்த பிரகாசமான அந்த சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. அதைதான் இந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையான அந்த பிரகாசத்தை அடைய வேண்டும் என்றுதான் கிறிஸ்தவம் இன்றைக்கு அறைக்கூவல் விடுக்கிறார். அதிலும் இந்த தி காட் இந்த நெட்வொர்க்கின் மூலமாய் பேசுகிற இந்த அருள் சாமுவேல், மறுரூப ஊழியர்களின் ஸ்தாபகர், தேவன் வித்தியாசமான சத்தியங்களை, வெளிப்பாடுகளை, நற்செய்திகளை, மனித குலத்திற்கு தேவையான நல்ல விசேஷங்களை கர்த்தர் அருளி இருக்கிறார். ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை வேண்டி நாடி ஓடுகிறமாய் இருக்கிறான். எந்த ஒரு மனிதன் எனக்கு இந்த வெளிச்சம், இந்த பிரகாசம் வேண்டாம் என்று சொல்லவே முடியாது. அப்படி அவன் ஒருவேளை சொல்வானால், criminals are not born, they are made. நான் உருவாக்கப்பட்டவனாயிருப்பான். ஒருவேளை நான் குற்றவாளிகளை, நான் நன்றாக தான் வாழ்கிறேன், யாருக்கும் எந்த துரோகம் செய்யவில்லை, எனக்கு தெரிந்தவரை நான் மற்றவர்களுக்கு நல்ல விதமாக தான் நடந்து கொள்கிறேன், நல்லதை தான் நான் செய்கிறேன் என்று சொல்ல முடியும். ஆனாலும் ஒரு உண்மையான ஒரு பிரகாசத்தை, மெய்யான பிரகாசத்தை, உயர்ந்த பிரகாசத்தை அடைந்திருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையானது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, அருமையான சகோதர சகோதரி, டியர் பிரதர் இன் கிரைஸ்ட், உங்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியில் எல்லலும் இருள் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக காண முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் நாம் மிகுந்த ஒரு ஜாக்கிரதையோடு இல்லை, நம் மனதில் சித்தமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பிரகாசம் தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக மாறுகிறது, அவனுடைய ஜெயத்திற்கு ஒரு அடித்தளமாக மாறுகிறது, அவன் முன்னேறுவதற்கு ஒரு அடித்தளமாக மாறுகிறது, அவனுடைய நல்வாழ்வுக்கு, நல்வாழ்வின் சுகத்திற்கு ஒரு அடித்தளமாக மாறுகிறது. இது நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜீவ ஒளியை, ஒரு பிரகாசத்தை பாருங்கள். அருமையான ஒரு அறிவு சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் மைய பகுதியில் எருசலேம் நகரில் பெத்லகேம் என்ற ஊரிலே பிறந்தார். அந்த பட்டணம் உலகத்தில் நடு
மையம் என்று பொருள். ஏனென்றால் அங்கு பிறந்தார் என்று தெரியும். ஒருவேளை அவர் நீங்கள் சொல்லி இருக்கலாம், கேட்கலாம், ஏன் இயேசு இந்தியாவில் பிறந்திருக்கலாமே, ஏன் அமெரிக்காவில் பிறந்திருக்கலாமே, ஜப்பானில் பிறந்த, சீனாவில் பிறந்திருக்கலாம், ரஷ்யாவில் பிறந்திருக்கலாம், ஏன் அங்கு மாத்திரம் பிறந்தார் என்று. ஏனென்றால் அதுதான் உலகத்தினுடைய சென்டர், பூமியின் மையப்பகுதி. அந்த மையப்பகுதியில் பிறந்து, ஏனென்றால் இந்த வெளிச்சத்தை பாருங்க, அது பிறந்தது யூத குலத்தில் என்று நாம் மனுஷ முறையில் நாம் பார்க்கலாம். அவர்களுக்கு தான் அது சொந்தம், அவர்களுக்கு தான் அது உரிமை என்று நாம் பார்க்கலாம். ஆனால் அவர் அந்த மையத்தில் பிறந்த அதுக்கும் ஒரு மிகுந்த அர்த்தம். ஏனென்றால் ஒரு விளக்கை கொளுத்தி நடுவீட்டிலே வைப்பார். ஏனென்றால் அந்த வெளிச்சம் அந்த அறை முழுவதும் வீசட்டும் என்று. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நடு மையத்தில் அவர் பிறந்து உலகமெங்கும் இருக்கிற மனிதர்களுக்கு, ஜனங்களுக்கு பிரகாசத்தை தருகிற ஒளியாக, பிரகாசிப்பிக்கிற ஒளியாக, மெய்யான ஒளியாக ஒவ்வொரு வாழ்விலும் வர வேண்டும் என்பதற்காக தான். ஏன் எந்த ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது. வேதம் இப்படியாக சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் இவ்வளவாய் தந்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அது கெட்டு போகாமல், இந்த கெட்டு போனதான் இருளான வாழ்க்கைக்குள்ளாக அவன் கடந்து போகிறான். எனக்கு இந்த இயேசு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் ஜீவ ஒளிக்குள்ளாக வருகிறான். ஆம், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டுமா? உண்மையாக பிரகாசிக்க வேண்டுமா? உங்கள் படிப்பிலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் கணவனை உறவிலே, உங்கள் பிள்ளைகளிடத்திலே, உங்கள் சமுதாயத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையானது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அது பிரகாசிக்க முடியும், உயர முடியும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலே உங்களிடத்திலே இப்படிப்பட்ட தேவனுடைய விசேஷத்தை, இதிலிருந்து எத்தனையோ மகத்துவம் சத்தியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திருக்கார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனாலே உலகத்தில் வந்த நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி, எந்த ஜனம், எந்த நாட்டினராக இருந்தாலும் சரி, இதை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு ஒரு பிரகாசத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் அந்த பிரகாசம் வேண்டும், அவரை நம்புங்கள், விசுவாசிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேளையிலே இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கும், இந்த இன்டர்நெட் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், the criminals are not born, they are made என்று இருக்கு. மனிதர்கள் நல்லவர்களாக பிறக்கிறார்கள், குற்றவாளிகளாக பிறக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலை குற்றவாளிகளாக மாறுகிறார்கள், தவறான பாதைக்கு போய்விடுகிறார்கள். அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஜீவ ஒளி ஏற்ற வேண்டும், ஒரு ஒளி விளக்காய் வர வேண்டும் என்று நாங்கள் இந்த நாளிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அப்பா, நம் கர்த்தாவே, இந்த வசனத்தோடு கர்த்தாவே சொல்றோம், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இயேசு ஒரு ஜீவ ஒளியாக, ஒரு பிரகாசிப்பிக்கிற ஒளியாக என்னுடைய வாழ்க்கையானது ஷைன் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் வந்து ஆமாண்டவர் அப்படி அபிரிதமாக அவருடைய வாழ்க்கையை பிரகாசித்து அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை மாற்றி பிரகாசம் உள்ள வழிக்கு அவர்களை கொண்டு வந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த நாளிலே எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.